ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். தங்கம்மன் சூறை ஃபெஸ்டிவலை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாமா? தங்கம்மன் வரலாறு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். தங்கம்மனுக்கு சூறை எப்படி விடுவாங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம்மனை எப்போவுமே தனியாக தான் வச்சுருப்பாங்க. கார்த்திகை அல்லது தை மாதங்களில் மட்டும்தான் இந்த சூறை திருவிழா தென் மாவட்டங்களில் நடக்கும் பார்த்துக்குவாங்க. எங்கள் ஊரில் தை மாதம் தான் வைப்பாங்க. மற்ற இடங்களில் கார்த்திகை மாதம் வச்சுருப்பாங்க. அது என்ன ரீசன் அப்படின்றது எனக்கு தெரியலை பார்த்துக்கோங்க. அந்த 2 மந்த்தில் சூறை நடக்கும் பார்த்துக்கோங்க. இது தென் மாவட்டங்களில் மட்டும்தான் இந்த சூறை ஃபெஸ்டிவல் நடக்கும். எப்படி வட மாவட்டங்களில் மாசி மாதம் அந்த மயான கொள்ளை நடக்குது அதே மாதிரி தான் பார்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, சூறைக்கு கூழ் காய்ப்பாங்க, இந்த அம்மனுக்கு பொங்க வைப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. தென்னங்கூரத்தில் கலசம் பண்ணி வைப்பாங்க பார்த்துக்கோங்க. இது நம்மளுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற இடத்த பார்க்கச்சில் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தென் மாவட்டங்களில். இதை நம்மளுக்கு 2 விதமாக சொல்கிறாங்க. சூறை ஒன்று நம்மளுக்கு புக்ஸில் படிக்கச்சில் இந்த சூறையை யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, யாதவர் சமுதாயத்தினர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க அவங்க பாளையக்காரர்களுக்கும் அதிகாரமிக்க வர்க்கத்தினர்களுக்கும் போர் ஏற்பட்டு அதில் வெற்றி பெற்றவங்க தான் இந்த சூறை ஃபெஸ்டிவல் எடுத்து நடத்தியிருக்காங்க. சூறை ஃபெஸ்டிவல் எதுக்காக எடுத்து நடத்தியிருக்காங்கன்னா, அந்த போரில் மாண்டுட்டாங்க பார்த்திங்களா, இறந்தவங்களுக்காக இதை நடத்தினதா அவங்களுக்கு அந்த சூறை விட்டு அவங்களுடைய பசி ஆற்றினதாகவும் ஒரு வகையில் இது சொல்லப்படுது பார்த்துக்கோங்க. இப்போ எங்கள் ஊரில் எப்படி நடக்குன்னா, கூழ் காய்ச்சி பொங்கல் வச்சுருவாங்க. சாமி ஆடுறவங்க மஞ்சள் தண்ணியை தான் தலை நிறைய ஊற்றிக்குவாங்க. இந்த அம்மனுக்கு மஞ்சள் அதிகமாக பிடிக்கும். இந்த அம்மன் கோயிலில் நம்மளுக்கு மஞ்சள் தான் பிரசாதமாக கொடுப்பாங்க பார்த்துக்கோங்க. மற்ற நாட்களில் இப்போ பிரசாதம்னாலே அவங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன நினைக்கிறோன்னா, பொங்கல் சக்கரை பொங்கல் அப்படின்ற மாதிரி நினைக்கும். என்னை பொறுத்த மட்டும் பிரசாதம்னா திருநீர் குங்குமம் அந்த மாதிரி தான் பிரசாதமாக நான் நினைப்பேன். பூ அந்த மாதிரி அங்கே மஞ்சள் தான் அதிக அளவில் கொடுப்பாங்க. இந்த அம்மனை மண்ணால் தான் செய்வாங்க. இப்போ அதுக்கெலாம் ஆள் கிடைக்க மாட்டேங்காங்க அப்படின்றதுனால இப்போ செங்கலில் சாமியை பூடமாக செஞ்சு வச்சுட்டாங்க. எப்படி பூடம் செய்வாங்கன்னா, மண்ணில் பூடம் செய்வாங்க. மண்ணில் வெயிலில் அந்த மண் காயவும் செய்யணும், மழையில் கரையவும் செய்யணும். இப்போ அந்த ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா, அந்த செஞ்ச சிலை ஒரு 3/4 ஆயிரும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப அதெல்லாம் தகர்த்திட்டு திரும்ப மண் குழைச்சி அந்த அம்மனை செய்வாங்க. அதுக்குன்னு ஆள் இருந்தாங்க. இப்போல்லாம் எங்கள் ஊர் சைடு ஆள் வரமாட்டேங்கிறாங்க போல் இருக்குது, இல்லை போல் இருக்குது. எல்லாருமே படித்து ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிட்டாங்க பார்த்திங்களா. அதனால் இப்போ ஆள் கிடைக்க மாட்டேங்காங்க. அதனால் பூடமாக செஞ்சுட்டாங்க. அதே மாதிரி இந்த அம்மன் தனித்து தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. கோயில்களுக்குள்ளே இந்த அம்மனை வைக்க மாட்டாங்க. அதுவும் என்ன ரீசன் அப்படின்றதுனால தெரியலை எனக்கு. எங்கள் ஊரில் அப்படி தான், வெளியில் காவல் தெய்வம் தான் வச்சுருப்பாங்க. எங்கள் ஊரில் உச்சிமாளி அம்மன் கோயில் பிரசித்தி பெற்ற கோயில். அம்மனுக்கு ஆப்போசிட்டில் தங்கம்மனை வச்சுருப்பாங்க பார்த்துக்கோங்க. ஆனால் கோயில் உள்ளே வச்சுருக்க மாட்டாங்க, வெளியில் தான் வச்சுருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சாமிக்கு சூறை அப்படின்றது ஒரு உருண்டை, சாப்பாட்டு உருண்டையை சொலவில் வச்சு தங்கம்மன் வெளியில் போய் சூறை இட்டுட்டு வரும் பார்த்துக்கோங்க. அதுதான் சூறை திருவிழா. சூறை எதுக்காக பண்ணுறாங்கன்னா, இப்போ இறந்தவங்க அவங்களாம் அந்த பேயாக வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா. அவங்க ஊருக்குள்ளே எந்த ஒரு அட்டகாசமும் பண்ணிடக்கூடாது. ஒரு வருடத்திற்கு தேவையான சாப்பாட்டை இவங்க கொடுக்குறாங்க. இந்த சாமிமார்கள் கொண்டு போய் அந்த பேய்களுக்கு கொடுத்துட்டு வராங்க பார்த்துக்கோங்க. அதை தான் இப்போ நம்ம சூறைன்னு சொல்கிறோம். நம்ம எரி விட்டுட்டு வராங்களா, எரிசோறு எரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க. அவங்க இட்டுட்டு வந்தோடனே, அங்கேருந்து வந்தோடனே கால் கை முகம் கழுவிட்டு, இல்லைனா முழுசாக தண்ணி ஊற்றி விட்ருவாங்க. தலையில் ஊற்றி விட்டுட்டு தான் கோயிலுக்குள்ளே திரும்ப நின்று சாமி ஆடுவாங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சூறை இடுதலை கல்யாணம் முடிஞ்சவங்க பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா, கல்யாணம் முடிஞ்சு சூறைக்காண்டி ஊருக்கு கூப்பிட்றாங்கன்னா கோயிலுக்கெலாம் வரமாட்டோம், வீட்டில் இருந்துக்குவோம். சாமி பிரசாதத்தை கொண்டு வருவாங்க, சாப்பிட்டுட்டு இருந்துக்குவோம். காலையில் அந்த சூறை நடக்கும், அந்த சூறைக்கு போக மாட்டோம். ஆனால் சாயந்தரம் உச்சினிமேகாளி அம்மனுக்கு திருவிழா நடக்கும். அதுக்கு நாங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.